வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சரோட அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னா என்ன, அதோட டைப்பை பற்றி பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டெஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏஇ மெக்கானிக்கல் அகாடமியோட டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதான் ஜாயின் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அனாலிசிஸ். In general, heat transfer rate depends upon HAS del T. அதாவது நமக்கு தெரியும் கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்ன இருக்கும், HA del T நமக்கு தெரியும். ஓகேங்களா, அப்போ நமக்கு HA del T பொறுத்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருந்தது. இப்போ என்னன்னா, in heat exchanger both conduction and convection heat transfer takes place. So overall heat transfer coefficient is used to instead of convective heat transfer. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு Q கண்டக்ஷன் பார்த்தோம். ஓகேங்களா, Q கன்வெக்ஷன் பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பார்த்தோமா, அந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா கண்டக்ஷன் கன்வெக்ஷன் ரெண்டுமே நமக்கு ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் நடக்கும். அப்போ நமக்கு கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் யூஸ் பண்ண முடியாது, கண்டக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் யூஸ் பண்ண முடியாது. பொதுவாக ஒரு ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணும். அதுதான் பார்த்திங்கன்னா U. ஓகேங்களா, இப்போ நமக்கு ஃபார்முலா எப்படி மாறும், Q = UA del T இப்படின்னு மாறிடும். ஓகேங்களா, இந்த ஃபார்முலா வச்சு தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ கவர்னிங் பராமீட்டர் ஃபார் ஓவரால் எனர்ஜி பேலன்ஸ். இப்போ ஓவரால் எனர்ஜி பேலன்ஸ் என்னென்ன பராமீட்டர் இருந்தது, நமக்கு எப்படி கவர்ன் பண்ணலான்னா U ஓவரால். ஓகேங்களா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட், சர்ஃபேஸ் ஏரியா, டெம்பரேச்சர் 1 அண்ட் டெம்பரேச்சர் 2. இப்போ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பாருங்கள், நமக்கு என்ன தெரியும், ஒரு பக்கம் ஹாட் ஃப்ளூயிட் போகும், ஒரு பக்கம் கோல்டு ஃப்ளூயிட் போகும்னு தெரியும். ஒரே டைரக்ஷன் இருந்தால் நமக்கு பார்த்திங்கன்னா பேரலல் ஃப்ளோ ஆகவும், ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்தால் கவுண்டர் ஃப்ளோ ஆகவும் இருக்கும். இப்போ இது ஹாட் ஃப்ளூயிடோட இன்லெட் டெம்பரேச்சர், அவுட்லெட் டெம்பரேச்சர், இது ஹாட் ஃப்ளூயிடோட கோல்டு ஃப்ளூயிடோட இன்லெட் டெம்பரேச்சர், இது கோல்டு ஃப்ளூயிடோட அவுட்லெட் டெம்பரேச்சர். அப்போ இது ரெண்டுக்கு இடைப்பட்ட டிஃப்ரெண்ட் டெல்டி 1 ஆகவும், இதுக்கு ரெண்டு இடைப்பட்ட டிஃப்ரெண்ட் டெல்டி 2 ஆகவும் இருக்கும். இதே கவுண்டர் ஃப்ளோவாக இருந்தால் உங்களுக்கு மாறும், ஏன்னா இந்த டெம்பரேச்சர் இங்கே வந்துட்டு இது இங்கே வந்துடும். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஓவரால் எனர்ஜி பேலன்ஸ் இன் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். லெட் எம் டாட்டுங்கிறது மாஸ் ஃப்ளோ ரேட் kg/s, மாஸுங்கிறது கேஜி, ரேட்டுங்கிறது டிவைடட் பை டைம்னு வரும், அப்போ நமக்கு செகண்ட். சிபிங்கிறது ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் ஃப்ளூயிட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் Joule/kg டிகிரி செல்சியஸ். டீங்கிறது டெம்பரேச்சர் ஆஃப் ஃப்ளூயிட் டிகிரி செல்சியஸ். டெல்டிங்கிறது டெம்பரேச்சர் ட்ராப் ஆர் ரைஸ். ஓகேங்களா, இப்போ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணணும்னா அஸ்யூம் பண்ணோம் that there is no heat loss to the surrounding and potential and kinetic energy changes are negligible from the energy balance. இங்கே எனர்ஜி பேலன்ஸ் பண்ணுறப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி நோ ஹீட் லாஸ்ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். அதே சமயத்தில் பொட்டன்சியல் அண்ட் கைனட்டிக் எனர்ஜி சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்லிஜிட் பண்ணிடணும். அப்படி பண்ணிவிட்டு நம்ம எனர்ஜி பேலன்ஸ் பண்ணோம்னா கீழ்கண்ட ஃபார்முலா மூலயமா நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீட் கிவன் அப் பை த ஃப்ளூயிடு, ரெண்டாவது ஹீட் பிக்டு அப் பை த ஃப்ளூயிடு. அது என்னப்பா ஹீட் கிவன் பிக்டு, அப்போ இங்கே ஹாட் ஃப்ளூயிடு மூவ் ஆகுது. ஓகேங்களா, அப்போ ஹாட் ஃப்ளூயிடு போகிறப்ப நமக்கு ஹீட் இங்கே கொடுக்குமா, அப்போ இது ஹீட்டை கொடுக்குது, இது கோல்டு ஃப்ளூயிடு ஹீட்டை ஏற்றுக்குது, பிக்கப் பண்ணிக்குது. அப்போ இது கிவன், இது பிக்கப். ஹாட் ஃப்ளூயிடு ஹீட்டை கொடுக்குறப்ப நமக்கு இது பிக்கப் பண்ணிக்குது. அப்போ நமக்கு என்ன வரும், ஹீட் கிவன் அப் பை த ஹாட் ஃப்ளூயிடு, ஹீட் பிக்டு அப் பை த கோல்டு ஃப்ளூயிட். அப்போ டோட்டல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் இன் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். அப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டுங்கிறது Q, நமக்கு என்ன சொல்லியிருப்போம், UA del T சொல்லியிருப்போம். ஏன்னா நமக்கு இப்போ ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் நமக்கு கண்டக்ஷன் கன்வெக்ஷன் ரெண்டுமே நடக்கிறனால நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். சரி, இங்கே பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஹீட் கிவன் ஆஃப் பை த ஹாட் ஃப்ளூயிடு. இப்போ Q = நமக்கு என்னென்னு தெரியும், MCP del T தெரியுமா, நம்ம தெர்மோடைனமிக்ஸில் ஃபுல்லாக இதுதான் படிச்சிருக்கோம். அப்போ நமக்கு ஹாட் ஃப்ளூயிட்னால மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிடு. ஓகேங்களா, ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிடு, அப்போ டெல்டா டிங்கிறது நமக்கு இது. நெக்ஸ்ட் என்ன, அதே மாதிரி தான் Q = MCP del T. கோல்டு ஃப்ளூயிடுக்கு MCங்கிறது கோல்டு ஃப்ளூயிடோட மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகவும், CPங்கிறது கோல்டு பேஸோட கோல்டு ஃப்ளூயிடோட ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியாகவும் இருக்கும். இப்போ இது del T. சரிப்பா, இது பார்த்திங்கன்னா தனித்தனியாக. இப்போ நமக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா Q = UAAS del T LMTD. NMTDனா புதுசாக வருது, லாகரிதமிக் மீன் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ஏன்னா நமக்கு ஓவராலாக கால்குலேட் பண்ணுறப்ப இல்லை மீன் தான் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன, யூங்கிறது ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் ஃப்ளூயிடு, ஏஎஸ்ங்கிறது எஃபெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா, சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அந்த இடத்துல நடக்குது, அதோட ஏரியா தான் AS. del T LMTனா என்னப்பா,
appropriate mean value of temperature difference or logarithmic mean temperature difference LMTD ஞாபகம் வச்சுக்கோங்க logarithmic mean temperature difference அதற்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா LMTD is equal to del T1 minus del T2 divided by ln del T1 divided by del T2 இது லானுங்க லான் சொல்லுவோம்ல அது அப்போ நமக்கு இந்த தூக்கத்தில் கேட்டாலும் இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் LMTD ஃபார்முலா சொன்னால் del T1 minus del T2 divided by ln del T1 del T2 அப்போ del T1 del T2 என்ன அது பேரலல் ஃப்ளோவாக கவுண்டர் ஃப்ளோவான்னு பொறுத்து மாறும் அது பின்னாடி பார்க்கலாம் இதாங்க ஃபார்முலா இப்போ நம்ம LMTD கால்குலேட் பண்ணோம்னா என்னென்ன அசம்ப்ஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இஸ் கான்ஸ்டன்ட் அந்த யூங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்போ ஸ்பெசிபிக் ஹீட் அண்டு மாஸ் ஃப்ளோ ரேட்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஆர் கான்ஸ்டன்ட் அப்போ இது கான்ஸ்டன்ட் இது ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ சிபியும் எம்டேட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் இருந்தால்தான் நமக்கு LMTD கால்குலேட் பண்ண முடியும் அப்போ தேர் இஸ் நோ லாஸ் ஆஃப் ஹீட் டு த சரௌண்டிங் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இன்சுலேட்டட் ஃப்ரம் த அவுட் சைடு இப்போ சரௌண்டிங்கில் ஹீட் லாஸ் இருக்கக்கூடாதுன்னா நமக்கு என்ன பண்ணுவோம் இன்சுலேட் பண்ணியிருப்போம் அவுட் சைட்லேருந்து ஓகேங்களா அது எப்படி நடக்கும் நமக்கு டீ ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கக்கூடாது டீ ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுவோம் அங்கே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது அதே மாதிரி தான் ஒரு இன்சுலேட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க சரி நாலாவது என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா நெக்லிஜிபிள் பண்ணிடணும் தெர் இஸ் நோ சேஞ்ச் ஆஃப் ஃபேஸ் சேஞ்ச் இருக்கக்கூடாது இப்போ ஹாட் ஃப்ளூயிட் வாட்டராக இருக்குது அதே சமயம் இது வந்து கோல்டு ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆகுனா அந்த இடத்துல அப்படியே தான் இருக்கணும் இப்போ வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இடத்துல ஸ்டீமாகவும் மாறக்கூடாது இல்லை ஸ்டீமோ வாட்டராகவும் மாறக்கூடாது இப்போ ஆக்சியல் கண்டக்ஷன் அலாங் த டியூப்ஸ் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இஸ் நெக்லிஜிபிள் ஆக்சியல் கண்டக்ஷனுங்க ஆக்சியல் கண்டக்ஷன்னா ஒரு நம்ம டியூப் எடுத்துக்கிறோம் அந்த டியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ஷன் நடக்கும்ல அந்த ஆக்சியல் கண்டக்ஷன் வந்து நெக்லிஜிபிள் பண்ணிடணும் ஏழாவது என்ன அந்த ஃப்ளோ கண்டிஷன் ஸ்டெடி ஃப்ளோவாக இருக்க வேண்டும் அப்போ அசம்ப்ஷன் என்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பெசிபிக் ஹீட் அண்ட் மாஸ் ஃப்ளோ ரேட்ஸ் ஆஃப் போத் ஃப்ளூயிட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட் தேர் இஸ் நோ லாஸ் ஆஃப் ஹீட் டு த சரௌண்டிங் இன்சுலேட் பண்ணியிருக்கணும் நாலாவது பாயிண்ட் என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கைனடிக் எனர்ஜியும் நெக்லிஜிபிள் பண்ணிடணும் ஐந்தாவது பாயிண்ட் ஃபேஸ் சேஞ்ச் நடக்கக்கூடாது ஆறாவது பாயிண்ட் ஆக்சியல் கண்டக்ஷன் நெக்லிஜிபிள் பண்ணிடணும் ஏழாவது பாயிண்ட் இந்த ஃப்ளோ கண்டிஷனாக ஸ்டெடியாக இருந்தால் நம்ம எல்லா கண்டிஷனும் யூஸ் பண்ணி இந்த LMTD கண்டுபிடிச்சலாம் அந்த கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த கண்டிஷன் எல்லாம் இருக்க வேணும் இப்போ பேரலல் ஃப்ளோ கவுண்டர் ஃப்ளோவில் LMTD எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பேரலல் போனால் உங்களுக்கு என்னென்னு தெரியும் கவுண்டர் ஃப்ளோனா தெரியும் பேரலல் போனங்கிறது இப்படி ஓகே ரெண்டு ஃப்ளூயிட் இது ஹாட் ஃப்ளூயிடு கோல்டு ஃப்ளூயிடு ஒரே டைரெக்ஷன் கவுண்டர் ஃப்ளோங்கிறது நமக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் ஓகேங்களா ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஹாட் ஃப்ளூயிடு கோல்டு ஃப்ளூயிடு மூவ் ஆகும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஃப்ளூயிடோட இன்லெட் ஆகவும் கோல்டு ஃப்ளூயிடோட இன்லெட் இது ஹாட் ஃப்ளூயிடோட அவுட்லெட் டெம்பரேச்சர் கோல்டு ஃப்ளூயிடோட அவுட்லெட் டெம்பரேச்சர் இது அப்போ நமக்கு இதுதான் வந்து del T1 ஓகேங்களா del T1 என்னன்னு கேட்டோம்னா LMTD நம்ம யூஸ் பண்ணோம் LMTD ஃபார்முலா என்ன del T1 minus del T2 divided by ln del T1 divided by del T2 அப்போ del T1 நமக்கு கிடச்சிருச்சு அப்போ del T2ங்கிறது என்ன இதோட அவுட்லெட் இருக்குல்ல இந்த இடத்துல அவுட்லெட்லாம் இல்லை இந்த இடத்துல லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த டயக்ராமில் லெஃப்ட் சைடுங்கிறது del T1 இதுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் அப்போ del T1ங்கிறது என்ன del T2ங்கிறது இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் அப்போ del T2ங்கிறது என்ன அப்போ LMTDங்கிறது del T1 minus del T2 divided by ln del T1 divided by del T2 இப்போ del T1ங்கிறது இதா அப்போ அதிக டெம்பரேச்சர் மைனஸ் கம்மி டெம்பரேச்சர் அப்போ ஹாட் இன்லெட்டோட ஹாட்டு மைனஸ் கோல்டு ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் del T2ங்கிறது பாருங்கள் எது ஹையஸ்ட்டு ஹாட்டு கோல்டு அப்போ H2 minus C2 டெம்பரேச்சர் அப்போ நமக்கு இது del T கிடச்சிருச்சு இது பேரலல் ஃப்ளோவில் சரி கவுண்டர் ஃப்ளோ என்ன கவுண்டர் ஃப்ளோங்க நமக்கு தெரியும் இது வந்து ஹாட் ஃப்ளூயிடோட இன்லெட்டு இது கோல்டு ஃப்ளூயிடோட இன்லெட்டு ஹாட் ஃப்ளூயிடோட அவுட்லெட்டு கோல்டு ஃப்ளூயிடோட அவுட்லெட்டு அப்போ இதுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட்டு del T1 இதுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் del T2 அப்போ இது ரெண்டு டிஃப்ரெண்ட் என்ன இங்கே பாருங்கள் ஹை டெம்பரேச்சர் என்னது ஹாட் ஃப்ளூயிடோட இன்லெட் டெம்பரேச்சரு மைனஸ் கோல்டு ஃப்ளூயிடோட அவுட்லெட் டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியமாக இது ரெண்டு டிஃப்ரெண்ட்டுங்க இப்போ del T2ங்கிறது என்ன ஹாட் ஃப்ளூயிடோட அவுட்லெட் டெம்பரேச்சர் கோல்டு ஃப்ளூயிடோட இன்லெட் டெம்பரேச்சர் அப்போ இது ரெண்டையும் நம்ம இங்கே அப்ளை பண்ணோம் நமக்கு லாகரதமிக் மீன் டெம்பரேச்சர் கிடச்சிரும் இவ்வளோதாங்க பேரலல் ஃப்ளோ கவுண்டர் ஃப்ளோக்கு இவ்வளோ தான் நமக்கு ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனுங்க இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டு இருப்பேன் எப்பயுமே இப்போ நோட் என்ன பண்ணனா சர்ஃபேஸ் ஏரியா பேரலல் ஃப்ளோ இஸ் ஹையர் தென் த கவுண்டர் ஃப்ளோ நான் முன்னாடியே அந்த பேரலல் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பண்ணவே பார்த்துருப்போம் இப்போ பேரலல் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக கொடுக்கணும் ஓகேங்களா அப்போ சர்ஃபேஸ் ஏரியா அதிகம் லென்த்தான நம்ம டியூப் கொடுத்தோம்னா தான் அந்த இடத்துல நமக்கு ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் இதே கவுண்டர் ஃப்ளோவாக இருந்தால் நமக்கு கொஞ்சமான லென்த் இருந்தால் போதும் அப்போ நமக்கு இங்கே என்ன தெரியுது லென்த் அதிகமானால் சர்ஃபேஸ் ஏரியா என்ன நடக்கும் அந்த ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் அதிகமாகும் அப்போ சர்ஃபேஸ் ஏரியா பேரலல் ஃப்ளோ இஸ் ஹையர் தென் கவுண்டர் ஃப்ளோ ரொம்ப முக்கியமானதுங்க
பேரலல் ஃப்ளோக்கு சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக வேணும். அதே வந்து கவுண்டர் ஃப்ளோவாக இருந்தால் நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருந்தால் போதும், மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா பேரலல் ஃப்ளோ கிரேட்டர் தேன் த கவுண்டர் ஃப்ளோ. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்போ நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா அதிகம்னா சைஸ் ஆஃப் பேரலல் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சரோட பேரலல் ஃப்ளோவாக இருந்தால் சைஸ் அதிகமாக இருக்கும், கவுண்டர் ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்கும், குறைவாக இருக்கும். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னப்பா, லாகரமிக் மீன் டெம்பரேச்சர் ஃபார் கவுண்டர் ஃப்ளோ ஆல்வேஸ் கிரேட்டர் தென் பேரலல் ஃப்ளோ. ஏன்னா வந்து நமக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது இல்லைங்க, பேரலில் கூட நமக்கு ஃப்ளூயிட் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறப்ப நமக்கு அதிகமான ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா அது இது பண்ணும். அப்போ நமக்கு என்ன தெரியுது, எல்எம்டிடி எதுக்குப்பா அதிகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருக்குல்ல, அதுக்கு தான் வந்து எல்எம்டிடி அதிகம். லாகரிதமிக் மீன் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தால் கவுண்டர் ஃப்ளோக்கு அதிகம், சைஸு கம்மி, சீக்கிரமான ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துடும். அப்போ எல்எம்டிடி ஓட கவுண்டர் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் த பேரலல் ஃப்ளோ. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே வந்து எவாபரேட்டர் அண்ட் கண்டென்சர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த எவாபரேட்டர் கண்டென்சர் பேரலல் ஃப்ளோவில் எவாபரேட்டரும் கண்டென்சர் யூஸ் பண்ணுறோம். அப்போ எல்எம்டிடி எப்படி இருக்கும், கவுண்டர் ஃப்ளோவில் யூஸ் பண்ணுற எல்எம்டிடி எப்படி இருக்கும், ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஒரு பேரலல் ஃப்ளோவில் கவுண்டர் ஃப்ளோவில் எவாபரேட்டர் கண்டென்சர் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு ரெண்டுக்குமே எல்எம்டிடி கால்குலேட் பண்ணுறோம். அப்போ எல்எம்டிடி கால்குலேட் பண்ணுறப்ப ரெண்டுமே ஈக்குவல். அப்போ எவாபரேட்டர் கண்டென்சர்னு கொடுத்துருந்தால் அந்த இடத்துல பேரலல் ஃப்ளோவாக இருந்தாலும் சரி கவுண்டர் ஃப்ளோவாக இருந்தாலும் சரி லாகரிதமிக் மீன் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ரெண்டுமே ஈக்குவல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இதுக்கு 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரலல் ஃப்ளோக்கு சர்ஃபேஸ் ஏரியா அதிகம், அப்போ சைஸ் அதிகம் பேரலல் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அப்போ நமக்கு எல்எம்டிடி எதுக்கு அதிகமாக இருக்கும், சைஸ் கம்மியாக இருந்தால் டக்குன்னு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துருதா, அப்போ நமக்கு கவுண்டர் ஃப்ளோக்கு எல்எம்டிடி அதிகமாக இருக்கும். எதை விட, பேரலல் ஃப்ளோவை விட. சரி, எவாபரேட்டர் கண்டென்சர் கொடுக்குறான் பேரலல் ஃப்ளோலையும் கவுண்டர் ஃப்ளோலையும், அப்போ எல்எம்டி கால்குலேட் பண்ணால் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேங்களா, இதுதாங்க வந்து நமக்கு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அனாலிசிஸ். என்னென்ன பார்த்துருக்கோம், ஹாட் ஃப்ளூயிட் கிவன் அப்பு, ஓகேங்களா, ஹாட் ஃப்ளூயிட் பிக்கப் ஹீட்டு, இப்போ ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரு, இப்போ எல்எம்டிடினா என்னென்னு பார்த்துருக்கோம், அசம்ஷன் பார்த்தோம். அசம்ஷன் பார்த்துட்டு பேரலல் ஃப்ளோவில் எப்படி இருக்குது, கவுண்டர் ஃப்ளோவில் எல்எம்டிடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ இதோட நோட்ஸ் 3 நோட் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த நோட்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். இப்போ ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், யூஸ்டு ஃபார் போத் கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன். ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இந்த மாதிரி. ஓகேங்களா, இப்போ ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவேன், கண்டக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவியா, கன்வெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவியா, கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நமக்கு ஆன்சர் நம்ம கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் எழுதிட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 2 ஃப்ளூயிட்ஸ் இருக்குங்க, இது எடுத்துங்க, இது எடுத்துங்க. இது இன்னர் ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து நமக்கு ஃப்ளூயிட் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இன்னர் அவுட்டர்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அதை வச்சு தான் நம்ம இது ஃபுல்லாக பார்க்க போகிறோம். டயக்ராம் நான் போடல. ஓகேங்களா, இன்னர் ரேடியஸ் அவுட்டர் ரேடியஸ், இது இன்னர் ரேடியஸ் இது அவுட்டர் ரேடியஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2 ஃப்ளூயிட் செப்பரேட்டட் பை வால், அப்போ அதோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் என்ன, 1/HI + L/K + 1/H0. இது இன்புட் அவுட்புட்டு. ஓகேங்களா, இன்லெட்டில் எவ்வளோ இருக்குது கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், அவுட்லெட்டில் கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ இருக்குது, எல்லுங்கிறது லென்த்து, கேங்கிறது தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஓகேங்களா, அப்போ இப்போ இது இன்னர் சர்ஃபேஸில் எப்படி இருக்கும், யூ இன்னர் இது யூ அவுட்டர். இந்த ஃபார்முலா பார்த்துக்குங்க. 1/HI + R1/K ln R0/R1. R1ங்கிறது இன்லெட்டில் இருக்கிற ரேடியஸ், R அவுட்டுங்கிறது அவுட்லெட் ரேடியஸ். ஓகேங்களா, இப்போ இந்த 2 ஃபார்முலாவும் பார்த்துங்க. இது கேட்க வாய்ப்புகள் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து யூஏ ஈக்குவல் டு யூ இன்புட் ஈக்குவல் டு யூ அவுட்புட். அப்போ ஏரியாங்கிறது என்ன, இப்போ நீங்கள் இந்த டயக்ராம் இப்படி இருக்குங்க. ஓகேங்களா, இதில் ஆர் இன்புட், இது ஆர் அவுட்லெட். ஓகேங்களா, இப்போ எவோ ஈக்குவேஷன் வேலிட் ஒன்லி ஃபார் க்ளீன் அண்டு அன்கரோடட் சர்ஃபேஸ். இந்த நீங்கள் ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இதை நீங்கள் யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு இது க்ளீனாக கரோடட் சர்ஃபேஸாக இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஒரு இடத்துல நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதுன்னா அந்த இடத்துல என்ன நடக்கும், ஒரு உப்பு மாதிரி படியும்ல, அதை பற்றி நம்ம பார்க்கணும். அதையும் வந்து இதோட ஆட் பண்ணால் தான் நமக்கு ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்திங்கன்னா முழுமையடையும். அப்போ நமக்கு கன்சிடரேஷன் ஆஃப் ஃபூலிங் ஆர் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோலிங் ஆர் கேலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கேல்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும். அப்போ நமக்கு பாருங்க, இன் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் டியூரிங் ஆப்ரேஷன் டியூ டு ரஸ்டிங் இம்ப்யூரிட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் மூலயமா பெட்வீன் ஃப்ளூயிட்ஸ் கிரியேட் ஃபூலிங் ஆர் ஸ்கேலிங். இப்போ ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் ஆப்ரேஷன் நடக்குதுங்க. ஓகேங்களா, அப்போ நடக்கிறப்ப நமக்கு ரஸ்ட்டு நடக்கும், இம்ப்யூரிட்டி அதில் இருக்குமா, கெமிக்கல் ரியாக்ஷன் 2 ஃப்ளூயிடுக்கு நடக்கிறப்போ ஒரு ஓகேங்களா, அப்போ என்ன நடக்குன்னா ஃபூலிங் ஆர் ஸ்கேலிங் வரும். அப்படி என்னப்பா ஃபூலிங் ஆர் ஸ்கேலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் தண்ணி
காய வைக்கிற ஹாட் வாட்டர் காய வைக்கிற பாத்திரம் பார்த்துருக்கீங்களா? பாத்திரம் இருக்கும். அந்த பாத்திரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவு மாதிரி லேயர் படிஞ்சிருக்கும். அந்த லேயர் பேர் தாங்க ஸ்கேலிங் ஆர் ஃபூலிங். அந்த மாவு மாதிரி லேயர் படி அதிகமாக நமக்கு என்ன நடக்கும்? அதிகமான ஹீட்டு கொடுக்கணும். ஏன்னா வந்து அது ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்ணாமல் விட்றப்ப அதிகமான ஹீட்டை கொடுக்கணும். அப்போ அந்த ஃபூலிங் ஸ்கேலிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோன்னு என்னென்னு கண்டுபிடிச்சா தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ண முடியும். அப்போ ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபூலிங் கேலிங்கோட ஆட் பண்ணணும். சரி, ஃபூலிங்னா என்னப்பா? திஸ் பினோமினன் ஆஃப் ரஸ்ட் ஆர் டெபாசிட் ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ளூயிட் இம்பியூரிட்டிஸ் இஸ் கால்டு ஃபியூலிங். அது ரஸ்ட்டோ அந்த ஒரு பைப்பு, நீங்கள் பைப் லைனில் ஃப்ளூயிடு பாஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபூலிங்னு சொல்லுவாங்க. இல்லைனா அந்த ஸ்கேலிங் இருக்குல்ல, அந்த ஸ்கேலிங் அந்த மஞ்சள் மாதிரி படிதில் அதையும் சொல்லுவாங்க, இம்பியூரிட்டியும் சொல்லுவாங்க. அப்போ டியூ டு சர்ஃபேஸ் டெபாசிட் ஃபூலிங் த தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ் அண்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பர்ஃபார்மன்ஸ் ரிடியூசஸ். சொன்னோம் இல்லைங்க, நம்ம வீட்டில் நமக்கு தண்ணி காய்ச்சுற பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெபாசிட் ஃபார்ம் ஆகும். அந்த டெபாசிட் மூலம் என்ன நடக்குன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கம்மியாக நடக்கும். அப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கம்மியாக நடந்தால் நம்ம ஹீட் அதிகமாக கொடுத்தா தான் இன்னும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இதாக நடக்கும். அப்போ பர்ஃபார்மன்ஸ் குறையும். ஓகேங்களா? அதுதாங்க ஹீட்டு இது ஃபூலிங். இப்போ ஃபூலிங் ஃபேக்டர் ஆர்எஃப்னு சொல்லுவோம். ஆர்எஃப்ங்கிறது தலைகீழி ஆஃப் 1/HS. அதாவது ஃபூலிங் ஃபேக்டர்னால் என்னப்பா? த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்கேல் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் HS தான். இது கால்டு ஃபூலிங் ஃபேக்டர் ஆர்எஃப். அப்போ இதுதாங்க ஆர்எஃப் ஈக்குவல் டு 1/HF. அப்போ ஹெச்ங்கிறது நமக்கு ஃபார்முலா என்ன? வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் ஆர் டிகிரி செல்சியஸ்ன்னு போடுவோமா? அப்போ நமக்கு இதோட ஃபார்முலா என்ன? இதோட தலைகீழ். அப்போ தலைகீழ 3 போட்டோம்னா மீட்டர் ஸ்கொயர் டிகிரி செல்சியஸ் வாட்டுங்க. இதாங்க ஃபூலிங் ஃபேக்டர். அப்போ நமக்கு ஃபூலிங் ஃபேக்டர் இஸ் ஆடட் டு ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். மேலே பார்த்தோம்னா அந்த ஃபார்முலா ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இன்லெட்டு அவுட்லெட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இன்லெட்டு அவுட்லெட்டு. ஓகேங்களா? இன்னர் அவுட்டர். ஓகேங்களா? இன்னர் அவுட்டரில் இதுதாங்க, இது இன்னருங்க, இது அவுட்டருங்க. ஆர்ஐன்னு சொல்லுவோம், R0ன்னு சொல்லுவோம். அப்போ இன்னரில் எவ்வளோ ஃபூலிங் ஃபேக்டர் இருக்குது, அவுட்டரில் எவ்வளோ ஃபூலிங் ஃபேக்டர் இருக்குது, அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி கோஎஃபிஷியன்ட் வந்து கண்டுபிடிப்பாங்க. இது ஜென்ரலாக தெரிஞ்சிக்க போகுது, இந்த ஃபார்முலாலாம் தேவையில்லை. சரிவா? ஃபேக்டர் டிபெண்டிங் அப்பான் ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். சரி, எந்தெந்த ஃபேக்டர் எல்லாம் நமக்கு ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்திங்கன்னா பொறுத்து இருக்குன்னா, த ஃப்ளோ ரேட், ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிடு, திக்னஸ் ஆஃப் மெட்டீரியல், சர்ஃபேஸ் கண்டிஷன் ஆஃப் டியூப்ஸு, ஜியோமெட்ரிக்கல் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஃபஸ்ட் என்ன? ஃப்ளோ ரேட்டு. ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா வேகமாக போச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும், கம்மியாக போனால் நமக்கு ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஒரு மாதிரி இருக்கும். ஃப்ளூயிடோட ப்ராப்பர்ட்டி, ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஆவியாகுதா, ஓகேங்களா, இல்லை லேட்டாக எடுத்துக்குதா, அதோட லேட்டன் ஹீட் அதிகமாக, அதை பொறுத்து இருக்கும். திக்னஸ் ஆஃப் மெட்டீரியல். இப்போ நான் மெட்டீரியலோட திக்னஸ் என்ன பண்ணுறேன், நான் ஒரு பைப் எடுத்துக்கிறேன், பைப்பில் ஹாட் வாட்டர் கொடுக்குறேன். திக்னஸ் வந்து ஒரு 5 mmனா கொஞ்சம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாக இருக்குது, 10 mmனா அதோட கம்மியாக இருக்குது. அப்போ திக்னஸ் ஆஃப் மெட்டீரியலை பொறுத்து நமக்கு ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் பாதிக்கும். அப்போ சர்ஃபேஸ் கண்டிஷன், சர்ஃபேஸில் ரஸ்ட் இருந்தால், ஸ்கேலிங் ஃபூலிங் இருந்தால் நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து பாதிக்கும். த ஜியோமெட்ரிக்கல் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், எந்த மாதிரியான டிசைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் பாதிக்கும். சரிப்பா? சில ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்லாம் பார்க்கலாம். ஃப்ளூயிடோட காம்பினேஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். இப்போ வாட்டர் டு வாட்டர், ஒரு பைப்பில் வாட்டர் இன்னொரு பைப்பில் வாட்டர் இருந்தால் அதோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கும்? ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 850லேருந்து 1170 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் டிகிரி செல்சியஸ். சரி, ஒரு இதில் ஆயில் ஒரு இதில் வாட்டர் இருந்தால் 110லேருந்து 350. ஸ்டீம் கண்டென்சர் வந்து பார்த்திங்கன்னா, கண்டென்சர்னால் என்ன, நமக்கு ஸ்டீம் வரும், அது வாட்டராக மாறும். அப்போ நமக்கு வாட்டர் மூலிமா வந்து கண்டக்ட் பண்ணுவோம்ல, அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீமு ஒரு வாட்ரு ஃப்ளூயிட் காம்பினேஷன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1000லேருந்து 6000 வரையும் இருக்குங்க ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். சரி, ஏர் டு வேரியஸ் கேஸ், வேரியஸ் கேஸ் யூஸ் பண்ணோம்னா நம்ம ஒரு இதில் யூஸ் பண்ணால் 60 to 550. ஏர் டு ஹெவி லிக்விட் யூஸ் பண்ணோம்னா 45 கம்மி. ஏர் டு லோ விஸ்காசிட்டி லிக்விட் யூஸ் பண்ணோம்னா 600க்கு மேலே அதிகம். இப்போ ஸ்டீம் கண்டென்சருக்கு தான் இங்கே அதிகங்க. கம்மியானது ஏர் டு ஹெவி லிக்விட்ஸ். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கிங்க, இது சும்மா சிம்பிளாக பார்த்து வச்சுங்க. சரி, இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை அஃபெக்ட் பண்ணுறது எது நமக்கு? ஃபூலிங்னு பார்த்தோம். ஓகேங்களா? அந்த ஃபூலிங்கிறது ஃபூலிங்கோ ஏதோ ஒன்று. ஓகேங்களா? பராமீட்டர் அஃபெக்டிங் த ஃபூலிங். எந்தெந்த பராமீட்டரு டெபாசிட் ஆப்போ ஒரு பைப் இருக்குங்க. இப்போ பைப் இருக்குது, பைப்பில் இந்த டெபாசிட் ஃபார்ம் ஆகுதில்ல, அதுக்கு பேர் தாங்க ஸ்கேலிங் ஆர் ஃபூலிங். ஓகேங்களா? அந்த டெபாசிட் என்ன பண்ணும்? ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்திங்கன்னா குறைக்கலாம், கூட்டலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது குறைக்கும்.
அப்போ இந்த டெபாசிட் இருக்குல்ல, இந்த டெபாசிட்டோட பராமீட்டர் எதெல்லாம் அஃபெக்ட் பண்ண வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஃப்ளூயிட் போயிட்டுருக்குங்க, ஃப்ளூயிட் வந்து மெதுவாக போகுதுன்னா அப்போ அதில் இருக்கிற டெபாசிட்டெல்லாம் அப்படியே படிஞ்சிடும். அதே வேகமாக போச்சுன்னா டெபாசிட் படியாது. அப்போ வெலாசிட்டியை பொறுத்து இருக்கும். டெம்பரேச்சர் ரொம்ப அதிகப்படுத்துனீங்கன்னா அந்த டெபாசிட் அதிகமாக படிங்க. அப்போ டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் அதோட ஃபூலிங் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். கெமிஸ்ட்ரி வாட்டரோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பொறுத்து இருக்கும். டியூப் மெட்டீரியல் பொறுத்து இருக்கும். டியூப் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வாட்டர் கூட கரோட் ஆனால் அந்த இடத்துல ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகுமா, அப்போ நமக்கு ஸ்கேலிங் அதிகமாகும். அப்போ வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆனால் ஃபூலிங் ஃபேக்டர் குறையும். வெலாசிட்டி குறைவாக இருந்தால் நமக்கு ஃபூலிங் ஃபேக்டர் அதிகமாகும். ஏன்னா இங்கே பாருங்கள், வெலாசிட்டி அதிகமாக போனால் டெபாசிட் எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். அப்போ டெபாசிட்டி இருக்காதுல்ல, அதுதாங்க வெலாசிட்டி அதிகமானால் ஃபூலிங் ஃபேக்டர் குறையும். இதே இதுக்கு ஆப்போசிட்டுங்க. இது டெம்பரேச்சர் அதிகமானால் ஃபூலிங் வந்து அதிகமாகும், டெம்பரேச்சர் குறைந்தால் ஃபூலிங் ஃபேக்டர் குறையும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்டரோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை பொறுத்து, டியூப் மெட்டீரியலோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை பொறுத்து நமக்கு இருக்குது. சரி, எப்படிப்பா இந்த ஃபூலிங் ஸ்கேலிங் ப்ராசஸ் வந்து ப்ரிவென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் பண்ணுறப்பே ஒழுங்காக பண்ணணும். அந்த இடத்துல நான் வாட்டர் யூஸ் பண்ணுறேன், வாட்டர் யூஸ் பண்ணால் துருப்பிடிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கோட்டிங் கொடுத்துடணும். டிசைன் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், ட்ரீட்மெண்ட் ஆஃப் ப்ராசஸ் சிஸ்டம். வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இம்ப்யூரிட்டியோடவே அனுப்பக்கூடாது, ஓகேங்களா, அதை க்ளீன் பண்ணி அனுப்பணும். பை யூஸிங் க்ளீனிங் சிஸ்டம், அதான் க்ளீனிங் சிஸ்டம், க்ளீன் பண்ணி அனுப்பணும். வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நமக்கு சால்ட்லாம் நிறையா இருக்கும்ல, அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி அனுப்பணும், ஓகேங்களா. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபூலிங் ப்ராசஸ் இல்லாமல் இருக்கும். இதே வீட்டில் உப்பு தண்ணியை வந்து பாருங்க காய வச்சு ரெகுலராக டெய்லியும் காய வைங்க, அந்த சட்டியை வந்து பார்த்திங்கன்னா கீழே ரொம்ப டெபாசிட் அதிகமாயிரும். இப்போ நம்ம அதிகமான ஹீட்டு கொடுத்தா மட்டும்தான் தண்ணியை சூடு பண்ண முடியும், ஓகேங்களா. இப்போ சம் ஃப்ளூயிடு அதோட ஃபூலிங் ஃபேக்டர் பார்க்கலாம். ஃப்ளூயிடு ஃபூலிங் ஃபேக்டர் என்ன, RF = 1/HS m² டிகிரி செல்சியஸ் / வாட். இப்போ கடல் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 0.001, ஓகேங்களா, பிலோ 50 டிகிரியாக இருந்தால், அது எபோ 50 டிகிரியாக இருந்தால் 0.002. க்ளீன் ரிவர் லேக் வாட்டராக இருந்தால் 0.002 to 0.006. கிணத்து தண்ணி வெல் வாட்டராக இருந்தால் 0.004. டிஸ்டில்டு வாட்டராக இருந்தால் அங்கே பாருங்கள் 0.001, கொஞ்சம் குறைவாக இருக்குது. இது பாருங்கள் என்ஜின் எக்ஸாஸ்ட் அண்ட் ஃபியூல் கேஸில் 0.002, ரொம்ப இதாக இருக்குங்க ஃபூலிங் ஃபேக்டர். ஏன்னா நமக்கு என்ஜினில் அப்படியே டெபாசிட் படிஞ்சிருமில்ல, அந்த புகையெல்லாம் வர்றப்போ கார்பன் இருக்கும், ஓகேங்களா, சல்ஃபர் இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாஸ்டில் வந்து படிஞ்சிடும். அப்போ அதோட ஃபூலிங் ஃபேக்டர் வந்து அதிகமாக தான் இருக்கும், ஓகேங்களா. இவ்வளோதாங்க ஃபூலிங் ஃபேக்டரு. பார்த்துக்குங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருக்குது பேரலல் கவுண்டர் ஃப்ளோக்கு LMTD பார்த்தோம்ல, மல்டிபிள் கிராஸ் அண்டு கிராஸ் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சரோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்க்கணும். இந்த ஃப்ளோ கண்டிஷன் இன் மல்டிபிள் ஃபாஸ் அண்டு கிராஸ் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஆர் மச் மோர் காம்ப்ளிகேட்டட் தென் தோஸ் இன் கான்சென்ட்ரிக் டியூப் சிங்கிள் பாஸ். ஃபார் தோஸ் காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் LMTD இஸ் ஸோ டிஃபிகல்ட். ஸோ யூஸ்வல் ப்ராக்டிஸ் கரெக்ஷன் ஃபேக்டர் யூஸ்டு ஃபார் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ நம்ம பேரலல் ஃப்ளோ கவுண்டர் ஃப்ளோவில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பாஸ் தான் இருக்கும், சிங்கிள் கிராஸ் தான் பார்த்துருப்போம். இப்போ மல்டி ஃபாஸ் ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா LMTD கால்குலேட் பண்ணாலும் ஒழுங்காக வராது. அப்போ அந்த LMTD கால்குலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ணுறது. அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து ஒரு கரெக்ஷன் ஃபேக்டர்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. எதுக்கு, மல்டிபிள் கிராஸ், நிறையா கிராஸ். இங்கே பாருங்கள், இதாங்க மல்டிபிள் கிராஸ். இந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லைங்க, பெரிய பவர் பிளான்லாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கு வந்து நம்ம LMTD கண்டுபிடிச்சாலும் கரெக்டாக வராது, கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்ஷன் ஃபேக்டர்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கரெக்ஷன் ஃபேக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலா சேர்த்திடுறாங்க. இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது நமக்கு என்ன தெரியும், UA ΔT LMTDன்னு தெரியுங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், இதே மல்டிபிள் கிராஸ் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் கரெக்ஷன் ஃபேக்டரை ஆட் பண்ணிடணுங்க. பாருங்கள், கரெக்ஷன் ஃபேக்டரை ஆட் பண்ணிடணும், ஓகேவா. அந்த ஃபூலிங் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்கே பாருங்களேன், R = என்னங்க, T input - T output / small t output input. Pங்கிறது T0 - Ti / Ti T0, ஓகேங்களா. இந்த ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இந்த Ti T0லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்லு டியூப், ஓகேங்களா. மல்டிபிள் செல்லு யூஸ் பண்ணுவாங்களா, அதாவது மல்டிபிள் டியூபு செல்லுக்குள்ளே வந்து நம்ம ஆன் பண்ணலாம். அப்போ செல்லோட டெம்பரேச்சர் வந்து Tiயும் T0 இன்புட்டு அவுட்புட்டு. டியூப்பில் வந்து பாஸ் ஆகிற ஃப்ளூயிடு ஹாட் ஃப்ளூயிட் ஆகலாம், அந்த இடத்துல கோல்டு ஃப்ளூயிட் இருக்கலாம்.
அப்போ அதோட டெம்பரேச்சர் வந்து இன்புட் டெம்பரேச்சர் டிஐயும் அவுட்புட் டெம்பரேச்சர் டி நாட்டும் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அதை யூஸ் பண்ணி இந்த ஆரும் பியும் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஆர்பிங்கிறது டெம்பரேச்சர் ரேஷியோ. சரி, எதுக்கு இது கண்டுபிடிக்கிறோம்? எல்எம்டிடி கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இது கண்டுபிடிச்சாகணும். எதுக்கு? மல்டி கிராஸ் மல்டி ஃபாஸில். அப்போ நான் ஆர்பி கண்டுபிடிச்சேன். சரி, ஆர்பி கண்டுபிடிச்சிட்டேன். ஆர்பி கண்டுபிடிச்சி எப்படி கரெக்ஷன் ஃபேக்டர் கண்டுபிடிப்பேன்? இங்கே பாருங்கள், பிங்கிறது நமக்கு தெரியுமா? இங்கே கண்டுபிடிச்சிட்டோமா? ஆறுங்கிறது தெரியுமா? கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஆறும் இதுவும் சேர்ந்து குறிப்பிட்ட இடத்துல மீட் ஆகும்ல, ஆறும் பியும். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஃபேக்டர் இப்படி இருக்கும். அப்படிதாங்க. இந்த ஆறும் பியும் தெரிஞ்சுன்னா இந்த கரெக்ஷன் ஃபேக்டரோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சார்ட்டு கொடுப்பாங்க, அது சார்ட்டு வச்சு தான் கண்டுபிடிக்கணும். நம்ம எக்ஸாமில் வந்து சார்ட்டு கொடுத்துலாம் கேட்க மாட்டான், நீங்கள் தெரிஞ்சுக்க. ஓகேங்களா? அப்போ இது என்னங்க, இது ஃபுல்லாக டெம்பரேச்சர் டிஃப்ரெண்டா? அப்போ டெம்பரேச்சர் டிபெண்டா? அப்போ கரெக்ஷன் ஃபேக்டரும் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? கரெக்ஷன் ஃபேக்டர் டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பரேச்சர் இன்லெட் அண்ட் அவுட்லெட். பாருங்கள், இன்லெட் அவுட்லெட். அப்போ கரெக்ஷன் ஃபேக்டருங்கிறது டிபெண்ட் ஆன் த இன்லெட் டெம்பரேச்சர் அண்ட் அவுட்லெட் டெம்பரேச்சர். ஓகேங்களா? அப்போ ரேஷியோ ஆஃப் டெம்பரேச்சர் ரேஷியோ கண்டுபிடிச்சி நான் கரெக்ஷன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சி இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் எனக்கு மல்டிபிள் கிராஸுக்கு நமக்கு ஃபார்முலா கிடைக்கும். சரிப்பா? எஃப்ங்கிறது கரெக்ஷன் ஃபேக்டர் தெரியும். கரெக்ஷன் ஃபேக்டர் எபோவ் 0.5 ஃபார் குட் டிசைன். இப்போ இந்த நம்ம கண்டுபிடிக்கணும் நீங்கள் கரெக்ஷன் ஃபேக்டர். இந்த கரெக்ஷன் ஃபேக்டர் 0.75க்கு மேலே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் டிசைன் நல்ல டிசைனுங்க, மல்டிபிள் கிராஸுக்கு. ஓகேங்களா? அப்போ இது கொஞ்சம் முக்கியமான ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி கொஷின் கேட்பான், இந்த மாதிரி கேட்பான். நான் அந்த ஃபார்முலா கேட்கலனாலும் ஃபஸ்ட்டு கரெக்ஷன் ஃபேக்டர்னா என்னன்னு கேட்பான். ஓகேங்களா? இவ்வளோதாங்க. இதில் என்னென்ன பார்த்துருக்கோன்னா, நம்ம ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்டு, ஃபியூலிங்கு, ஸ்கேலிங் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அனாலிசிஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீட் கெப்பாசிட்டி ரேஷியோ பார்த்துட்டு NTU நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட் பார்க்கலாம், எஃபெக்டிவ்னஸ் பார்க்கலாம், தென் சம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம், பாய். கொஞ்சம் வீடியோவை நிறுத்தி பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கங்க. நீங்கள் உங்கள் கைப்பட உங்களுக்கு புரிகிற மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கங்க. புரியலனா கொஞ்சம் 2 டைம் 3 டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, நன்றி, வணக்கம், பாய்.